உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சுரக்காய் அல்வா செய்ய போகிறேன். சுரக்காயை 2 துண்டு எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 1 கப் இருந்துச்சு. 1 கப் நிறைய தோல் உரிச்ச பாதாம், 200 ml பால் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து துருவின சுரக்காவை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அம்பட்டு ருசியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. அதோட மிக்சியில் அரைச்சி வச்ச பாதாம் விழுதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு. a pinch of salt, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நெய் கக்கி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொண்டு இந்த மாதிரி சுரண்டு வரணும். இன்னும் வேகணும். சுரண்டு வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.